நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேல் 3:27 பார்க்கும்போது அக்னியின் மனம் அவர் மேல் வீசாமல் இருந்ததை கண்டார் என்று சொல்லப்படுது. முடி கூட கருகலையா, ட்ரெஸ் கூட ஒன்றா ஆகல, ஆனால் அவங்களை அக்னியில் போட்டார்கள். அந்த அக்னியின் நிமித்தமாக எந்த சேதமும் அவளுக்கு வரவில்லை. அவங்க சரீரத்தோடு தொடலை. பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை கர்ப்பத்தில் சுமந்து பாதுகாக்கிறோம், அது போல் ஆண்டவர் அதை இக்கட்டான சூழ்நிலை தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். எனக்கு அறிவா தேவோட பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு விரோதமாக யார் என்ன சூழ்ச்சி பண்ணி நம்மளை எதில் தூக்கி போட்டாலும் எந்த விதமான காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. இங்கே பாருங்கள், ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க, ஒரு சேதம் வரவில்லை என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் சேதத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த சேத நிமித்தமாக நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க.